ஒரு இளைஞன் ஒருவன் எதற்கு எடுத்தாலும் மனக்குறைப்பட்டுக் கொண்டே இருந்தானாம். நல்லதே நடந்தாலும் கூட அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து கலங்கி நிற்பானாம். இந்த சமயத்தில் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்திருந்தார். அவரை நேரில் சந்தித்தால் தனது மனக்குறை தீர்ந்துவிடும் என்று நம்பி அவரிடம் சென்று பேசினான். சுவாமி, எனது மனதில் எப்போதுமே ஒரு குறை உள்ளது என்று தனது மனக்குறையை மெல்ல எடுத்துக் கூறினான். அது கேட்ட ஞானி புன்னகைத்தபடி, பாலுக்கு சர்க்கரை போதவில்லை என்பான் சர்க்கரை நோயாளி, தூக்கம் வரவில்லை என்பான் பணக்காரன், நிரந்தர வீடு இல்லை என்று வருந்துவான் ஏழை, முள்குத்தி வேதனைப்படும் தனது காலுக்கு செருப்பு இல்லையே என்று மனக்குறைப்படுவான் உழைப்பாளி. இப்படியாக மனக்குறையே இல்லாதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. இவ்வளவு ஏன், எனக்கே இது வரையில் இறைவனை தரிசிக்க முடியவில்லையே என்ற மனக்குறை உள்ளது. அதனால் நீ இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதே மனக்குறை, நீங்க ஒரே வழி என்று கூறினார் ஞானி. நாமும் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவோம். காலுக்கு போட விலை உயர்ந்த செருப்பை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்படும் நண்பர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். சில அன்பர்களுக்கு கால்களே இல்லையே என்பதை.